உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த டித்வா புயலின் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எந்த அரசாங்கமும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக விரைந்து நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. பல வருடங்கள் சென்றும் கூட அந்த மக்களுக்கு நியாயம், நீதி கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாது நிவாரணம் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறுகிய காலத்திலே மக்களுக்கு நிவாரணத்தை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதிகமான மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்னும் சில மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க இருக்கின்றன. அதுவும் விரைவுபடுத்தி அந்த நிவாரணமும் மிக விரைவிலே மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்காக அரசு ஊழியர்கள் அதே போல அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தற்பொழுது சிலர் அரசாங்கம் பொய் கூறுகிறது, ஜனாதிபதி பொய் சொல்கின்றார் என்று இன்று செய்தி நிறுவனங்களுக்கு அல்லது டிவியிலே தங்களுடைய முகங்கள் வர வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். உண்மையிலே எங்களை பார்த்து பொய் சொல்லுகிறார்கள் என்று கூறுபவர்கள் யார்? கடந்த காலத்திலே நாட்டிலே ஊழல் செய்து மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்கள், பல குற்றச்செயலுக்கு உரித்துடையவர்கள், சிறைக்கு செல்ல தயாராக இருப்பவர்கள் தான் எங்களை பற்றி இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். நான் இன்றைய காலை ஒரு செய்தியை பார்த்தேன். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் சுங்க திணைக்களத்துக்கு ஏமாற்றி இலங்கைக்கு வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று. எனவே இவ்வாறானவர்கள் தான் எங்களை பார்த்து குறை கூறுகிறார்கள். எனவே மிக விரைவிலே அந்த ஜனாதிபதி யார், அந்த ஜனாதிபதி மகன் யார் என்று நாட்டுக்கு தெரிய வரும். எனவே இந்த திருடர் கூட்டம் குளறுவதை அல்லது திருடர் கூட்டம் கூச்சலிடுவதை நாங்கள் ஒருபோதும் அவர்களை கண்டு அஞ்சப் போவதில்லை. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக. எனவே அந்த மக்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இவ்வாறான திருடர்களுடைய பேச்சுக்களை கண்டு ஒருபோதும் நாங்கள் சளைக்கப் போவதில்லை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எரிபொருள் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் கூறுகிறார்கள், என்ன அரசாங்கம் 20 ரூபாய் தானே குறைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் மிகவும் ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு, மக்களுடைய உடைமைகளை சூறையாடியவர்களுக்கு, நாட்டிலே குற்றவாளிகளுக்கு இந்த 20 ரூபாய் என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு பணம் கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் அதிகமான ஏழைகள் இருக்கிறார்கள். அந்த ஏழைகளுக்கு 20 ரூபாய் 20% அவர்களுக்கு முக்கியம். எனவே கொள்ளையர்களுக்கு 20 ரூபாய் குறைத்தது பெரிய விடயம் இல்லாவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்கு 20 ரூபாய் குறைத்தது மக்கள் வரவேற்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த காலையில் மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருந்தது, எந்த அரசாங்கமும் பொருட்களின் விலையோ எரிபொருள் விலையோ அதிகரித்தால் ஒருபோதும் அந்த விலையை மீண்டும் குறைக்க மாட்டார்கள் என்ற கருத்து இருந்தது. ஆனால் இன்று அது பொய்ப்பிக்கப்பட்டு இன்று உலக சந்தையிலே எண்ணெயின் விலை குறைகின்ற பொழுதும், நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியடைய செல்கின்ற பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவதையும் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். నేను ආණ්ඩුවට ජනාධිපතිතුමා බොරු කියනවා, ආණ්ඩුව බොරු කියනවා කියලා කියන්න කට්ටි කවුද කියලා බලමුකෝ අපි නිකන් නේද? මේ දවස්වල ටීවී වලට එවිලා මූණ පෙන්නන්න එළ එක එක දේවල් කියනවා. එතකොට මං අද බැලුවා, අද උදේ නිවුස් එකක් බැලුවා, හිටපු ජනාධිපතිගේ පුතකින් අන්න වාහන ගෙන්නලා රේගුවට වරින් වාහන ගෙන්නලා මාට්ටු කියලා. එන්න මේ වගේ කට්ටි තමයි අපිට චෝදනා කරන්නේ අපි බොරු කරනවා කියලා. ඒ නිසා දැන් හොඳට බය වෙලා තියෙන ඒයි ඒගොල්ලෝට දන්නවා කරපු ඒගොල්ලන් බලේ ඉන්නකොට කරපු අපරාධ වලට දැන් හරියට පරීක්ෂණ කරලා ඒ හරියට මේක නීති උසාවිය හරියට තීන්දුව දෙන්නකොට ඒතුළට යන්න වෙයි. ඒ බය වලට තමයි කෑ ගන්නෙ. අපි ඒකට සලන්නේ. අපි ජනතාව මේ රටේ අපිට ඡන්ද දීලා තියන්නේ ඒගොල්ලන්ගේ ඡන්ද කාලා අපි කියපු පොරොන්දු ඉෂ්ට කරන්න. ඒ ටික හරියට අකුරට සිද්ධ වෙනවා. ඒක ජනතාවට දන්නවා. ඒ ඔරුන්ට ඔරු දේශපාලකයට දන්නේ නැතොට මේ ජනතාවට ඒක දන්නවා. කවුද මේ දැන් හිටපු ජනාධිපති කෙනෙක්ගේ පුතෙක් කියලා ඔබතුමා කිව්වා. අද උදේ ටීවී එකේ පෙන්නනවා. ඒතර කවුද
කියලා දන්නේ නැහැ. ඉදිරියට ඒක තෝයලා හරියට කියයි බය වෙන්න එපා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.